இந்த 2025ஆம் ஆண்டு நடிகர் அஜித்குமாருக்கு ஓர் உற்சாகமான ஆண்டாக அமைந்துள்ளது. 2 ஆண்டுகளாக அவரது நடிப்பில் படம் எதுவும் வெளியாகவில்லை. இதனால் அவரது ரசிகர்கள் சோக மூடில் இருந்தனர். ரசிகர்களின் வருத்தத்தினை போக்கும் விதமாக விடாமுயற்சி, குட் பேட் அக்லி என 2 படங்கள் அவரது நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாகின்றன. இது மட்டுமின்றி துபாய் கார் ரேஸில் வெற்றி வாகை சூடியது, மத்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருது ஆகியவற்றால் இந்த ஆண்டு அஜித்திற்கு பொன்னான ஆண்டாக அமைந்துள்ளது. அதோடு அறிக்கைகள், பேட்டிகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் என அஜித் குறித்த அப்டேட்டுகள் சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்து வெளியாகின. பல ஆண்டுகள் கழித்து பழைய அஜித்தை திரும்ப பார்த்த அவரது ரசிகர்கள் பன்மடங்கு மகிழ்ச்சியில் திளைத்து வருகின்றனர். இந்த நிலையில் லைகா நிறுவனம் விடாமுயற்சி படத்திற்காக அஜித்திற்கு கொடுத்த சம்பள விவரம் தற்போது தெரியவந்துள்ளது. அதன்படி இப்படத்திற்காக சுமார் 105 கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெற்றிருக்கிறாராம். இதேபோல குட் பேட் அக்லி படத்திற்கும் பெரும் தொகையை சம்பளமாக வாங்கியுள்ளாராம். இந்த பணத்தில் பெரும் பகுதியை கார் ரேஸில் அஜித் முதலீடு செய்துள்ளதாக தெரிகிறது. சொந்தமாக ஓர் அணியை உருவாக்குவதற்கு பெரும் பணம் முதலீடாக தேவைப்பட்டதால் அதற்காக இத்தனை வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது. இப்போது அஜித்குமாரின் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பித்துள்ளன. இதை பார்த்த ரசிகர்கள் நடிப்பு, குடும்பம், பேஷன் என அனைத்திற்கும் சம முக்கியத்துவம் அளிக்கும் அஜித் போல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.